இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான காலகட்டத்துல எல்லாருமே எதையாவது ஒண்ணு நோக்கி ஓடிட்டே தான் இருக்கோம். ஏன் நீங்களுமே இந்நேரம் உங்க லைஃப்ல பணம், பேர், புகழ்னு எதையாவது ஒண்ணு சேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இந்த ஒரு ஓட்டத்துக்கு நடுவுல நாம ஒண்ண தவற விடுறோம். அதுதான் இன்றைய இந்த லைஃப. இன்னைக்கு லைஃப நம்ம என்ஜாய் பண்ண சுத்தமா மறந்துடுறோம். இன்னைக்கு வீடியோவானது எந்த ஒரு ஹேபிட்ஸ பத்தியும் கிடையாது. எந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஹேக் பத்தியும் கிடையாது. எந்த ஒரு பெர்சனாலிட்டி மாற்றத்த பத்தியும் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையோட கியர கொஞ்சம் குறைச்சு ஸ்லோ ஆக்குறதுக்கான சில செயல்கள பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். வணக்கம். நான் இந்துமதி மனோ. நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மென்ட், பாசிட்டிவிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்துல ஒரு மாட்டு வண்டிக்காரர் சந்தையை நோக்கி போயிட்டு இருந்தாரு. அப்ப போற வழியில அங்க இருந்த ஒரு சின்ன பையன் கிட்ட, "தம்பி, இந்த வழிய சந்தைக்கு போனா எவ்வளவு நேரம் ஆகும்பா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "நீங்க மெல்ல போனீங்கன்னா 1/2 மணி நேரத்துல போயிடலாம். ஆனா வேகமா போனீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகுங்க ஐயா" அப்படின்னு சொல்லியிருக்கான். அவருக்கு ஒரு நிமிஷம் இவங்கிட்ட கேட்டது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா ஒண்ணும் சொல்லாம வண்டிய வேகமா விட்டாரு. அவர் போன அந்த பாதையானது ரொம்பவே கரடு முரடான பள்ளம் மேடு மிகுந்த பாதையா இருந்தது. அவர் வேகமா வண்டி ஓட்டிட்டு போனதுல ஒரு பள்ளத்துல அப்படியே தலைகுப்புற விழுந்துட்டாரு. அதன் பிறகு எழுந்து அவருடைய மூட்டைகள் எல்லாத்தையும் மாட்டு வண்டியில ஏத்திட்டு அவர் வண்டிய கட்டிட்டு சந்தைக்கு போய் சேர்றப்போ அந்த பையன் சொன்ன மாதிரியே 1 மணி நேரம் ஆயிருந்தது. அந்த பையனுடைய பேச்சை நம்ம இப்படி கேட்காம விட்டுட்டோமேன்னு தன்னை தானே நொந்துக்கிட்டாரு. இந்த மாட்டு வண்டிக்காரர் மாதிரி தான் நாமளும் பல சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில வேகமா பரபரப்பா இயங்கும் போது நாம ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் அடைஞ்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போடுறோம். ஆனா இந்த பரபரப்பானது நம்ம வாழ நினைக்கிற அந்த வாழ்க்கையில இருந்து அப்படியே எதிர் திசைக்கு எடுத்துட்டு போயிரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி இந்த ஓட்ட மிகுந்த வாழ்க்கையில இருந்து நிதானப்படுறது, அதுக்கான சில செயல்களை தான் பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல சமயங்கள்லயும் இந்த நிதானம் தான் உங்களுடைய கனவு வாழ்க்கைக்கு சீக்கிரமாவே எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வழிமுறையா இருக்கும். அதனால வீடியோவ முழுசா பாருங்க. நான் இதுல சொல்லியிருக்கிற இந்த செயல்கள உங்களுடைய லைஃப்ல எப்பப்ப முடியுமோ அப்பப்பல்லாம் நிச்சயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அப்படி செய்யறப்போ நீங்க இன்னைக்கு வாழ்க்கையும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய கனவு வாழ்க்கைய நோக்கியும் நிதானமான அடிகளை எடுத்து வச்சு முன்னேறி இருப்பீங்க. முதல் செயல், உங்க லைஃப்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை எடுத்துட்டு அதை இன்னைக்கு ஸ்லோவா செஞ்சு பாருங்க. நம்ம டெய்லி லைஃப்ல எவ்வளவோ ஆக்ஷன் செய்றோம். பட் அது எல்லாத்தையுமே பரபரப்பா செய்யறப்போ அந்த செயலுக்குண்டான அந்த விழிப்புணர்வை கொடுக்காமலேயே அதை செஞ்சு முடிச்சிருவோம். அப்படி இல்லாம இன்னைக்கு டீ குடிக்கிறதா இருக்கலாம், பல்லு விளக்குறதா இருக்கலாம், இல்ல பாத்திரம் கழுவுறதா இருக்கலாம், இல்ல உங்களுடைய கைகள் கழுவுறதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாதாரண செயலை எடுத்துக்கோங்க. அந்த செயலை பரபரப்பா செஞ்சு கடந்து போகாம நிதானமா ஸ்லோவா இன்னைக்கு செய்ய போறீங்க. அதுக்காக ஸ்லோன்னே ரொம்ப டிராமாட்டிக்கா நீங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல அதை செய்யணும்ன்றது இல்ல. நீங்க எப்பயுமே வேக வேகமா கை கழுவிட்டு போயிருவீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமா அந்த கைகளை கழுவுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்லோவா செஞ்சு பாருங்க. இந்த ஸ்லோனஸ் எதுக்காகனா, எப்ப நம்ம ஸ்லோவா ஒரு விஷயத்த செய்வோம்னா, எப்ப நம்ம இந்த என்விரான்மென்ட்ல பாதுகாப்பா ஃபீல் பண்றோமோ, அந்த சமயத்துல தான் நம்மளால ஒரு காரியத்த ஸ்லோவாவும், நிதானமாவும் செய்ய முடியும். அப்படி இல்லாம நீங்க எப்பயுமே ஒரு டேஞ்சர், ஒரு த்ரெட்ல இருக்கீங்க அப்படிங்கிற ஃபீல்லயே இருக்கீங்கன்னா, அப்பதான் இந்த பரபரப்பு, வேகம், தடுமாற்றம் இது எல்லாமே ஏற்படும். அதனால இந்த ஸ்லோனஸ் உங்களுடைய மூளைக்கும் நீங்க சேஃபா இருக்கீங்க அப்படிங்கிற தகவல அனுப்பும். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிய எடுத்துக்கிட்டு அத ஸ்லோவா செஞ்சு பாருங்க. 2வது செயல், உங்க வீட்ட விட்டு ஒரு 5 நிமிஷமாவது வெளியேறுங்க. இன்னைக்கு எல்லாமே வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நெறைய பேரு ரொம்ப அவசியம் ஏற்பட்டாலே ஒழிய வீட்ட விட்டு வெளியேறவே மாட்டேங்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு பெர்சன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கான்ஷியஸா உங்களுடைய வீட்ட விட்டு ஒரு 5 நிமிஷமாவது வெளிய போங்க. ஆனா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த மாரி நீங்க போறப்போ ஃபோன் எடுத்துக்க கூடாது. யாரையும் உங்க கூட துணைக்கு அழைச்சுட்டு போகக்கூடாது. இப்படி இல்லாம நீங்களா உங்க கூட வெளிய போங்க. அந்த 5 நிமிஷமும் சும்மா ஏதாவது உங்களுடைய பிரச்சனைகள பத்தி யோசிக்காம, பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த வானத்த பாருங்க. உங்க மேல அப்படியே மெதுவா வந்து மோதுற அந்த காத்த அப்படியே அனுபவிங்க. இந்த மாதிரி ஒரு சில நிமிடங்கள் உங்களால வெளியேற முடிஞ்சா கூட போதும். உங்களுடைய மூச்சுல ஒரு
பெரிய மாற்றத்த நீங்க பார்ப்பீங்க. நீங்க எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இந்த உலகத்துக்குள்ள போறப்போ உங்களுக்கு தெரியும். உங்களுடைய கவலைகள், பயங்கள் இது எல்லாத்தையும் விட இந்த உலகம் எவ்வளவு பெருசு அப்படின்னு. அத அனுபவிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆவது நான் சொன்ன மாதிரி வெளியேறி பாருங்க. இந்த உலகத்த பாருங்க. 3வது செயல், உங்க வீட்ல இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன ஸ்பேஸை கிளீன் பண்ணுங்க. நான் நம்ம சேனல்ல கிளீனிங் பத்தி பல வீடியோஸ்ல பேசியிருக்கேன். கிளீனிங் மாதிரி ஒரு தெரபியூட்டிக்கான விஷயம் கிடையாது. நம்மளுடைய மனச இம்மீடியட்டா காம் டவுன் பண்ணக்கூடிய சக்தி இந்த ஒரு கிளீனிங் ஹேபிட்டுக்கு உண்டு. அதனால இன்னைக்கு மொத்த வீடையுமே நீங்க கிளீன் பண்ண போறதில்ல. உங்க மொத்த லைஃபையும் நீங்க கிளீன் பண்ண போறதில்ல. ஏதாவது ஒரு சின்ன ஸ்பேஸ் எடுத்துக்க போறீங்க. அத கிளீன் பண்ண போறீங்க. அதுவும் உங்களுடைய ஒரு ரூம் உடைய கதவா இருக்கலாம். உங்க ஷெல்ஃப்ல இருக்கிற ஒரு சின்ன ட்ராயரா இருக்கலாம். அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ எடுத்துக்கிட்டு அதுக்கு உங்களுடைய முழு அட்டென்ஷனையும் கொடுத்து கிளீன் பண்ண போறீங்க. கிளீன் பண்ணி பாருங்க. கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு காமா, ஃப்ரீயா ஃபீல் பண்றீங்கன்றத நீங்களே பார்ப்பீங்க. 4வது செயல், ஒரு டம்ளர் தண்ணிய எடுத்துட்டு நிதானமா குடிங்க. நெறைய பேரு தண்ணிய கடகட கடகடன்னு வாய்க்குள்ள கொட்டுறத நீங்க பார்த்திருக்கலாம். நீங்களும் அந்த மாதிரி பெர்சன்னா இன்னைக்கு அப்படி செய்யாதீங்க. ஒரு டம்ளர் தண்ணிய பிடிச்சிட்டு போய் நிதானமா ஒரு சேர்லயோ, சோஃபாலயோ உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு மடக்கையும் ஆழ்ந்து அனுபவிச்சு குடிங்க. உங்களுடைய தொண்டை வழியா அந்த தண்ணி மெல்ல உள்ள போறத அனுபவிச்சு குடிங்க. தண்ணிங்கிறது நமக்குள்ள நிலைத்தன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். நீங்க எந்த அளவுக்கு ஆழ்ந்து அனுபவிச்சு இந்த ஒரு செயலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனமும் உடலும் ஒரு நிலைத்தன்மைக்கு வர்றத நீங்க ஃபீல் பண்ண முடியும். தண்ணி குடிக்கிறீங்கன்னா நிதானமா ஒவ்வொரு மடக்கையும் அனுபவிச்சு குடிங்க. 5வது செயல், உங்களுடைய போஸ்டரை மாத்துங்க. இத பத்தியும் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். நம்மளுடைய போஸ்டர்ங்கிறது நம்மளுடைய மூட்ல இம்மீடியட்டா ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கலாம், போனை பார்த்துக்கிட்டே இப்படியே உங்களுடைய முதுக வளைச்சிருக்கலாம், இல்ல கால்களை ஆட்டியபடியே பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல பற்களை கடிச்சபடி கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உடனடியா அந்த ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுடைய முகத்தை ரிலாக்ஸ் பண்ணுங்க, முதுக நேராக்குங்க, கால்களை நல்ல தரையில ஊனிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பிசிக்கல் போஸ்டர்ல ஒரு மாற்றம் கொண்டு வர்றப்போ இம்மீடியட்டா உங்களுடைய மனநிலையிலையும் ஒரு மாற்றம் ஏற்படுறதை இந்நேரம் நீங்க பார்த்திருப்பீங்க. எப்பவுமே இந்த அலைன்மெண்ட்ங்கிறது மனசுக்கு மட்டும் முக்கியம் கிடையாது, உடம்புக்கும் ரொம்ப முக்கியம். 6வது செயல், நீங்க ரொம்ப காலமா பேசாத ஒரு நண்பர்கிட்ட இன்னைக்கு போன் பண்ணி பேசுங்க. ஏன் இந்த செயலை நான் செய்ய சொல்றேன் அப்படின்னா, நாம தினசரி பேசிக்கிட்டு இருக்கிற அதே ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதே ரிலேட்டிவ்ஸ் கூட பேசுறப்போ நம்ம தினசரி லைஃப்ல என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதே பிரச்சனைகளை பத்தியே தான் அப்பயும் பேசுவோம். அதனால நம்மளோட லைஃப்ல அந்த பேச்சோட முடிவுல எந்த பெரிய சேஞ்சும் ஏற்பட்டிருக்காது. ஆனா இதே இது நீங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு நபர்கிட்ட இன்னைக்கு நீங்க போன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா, நீங்க அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு போயிருப்பீங்க. அன்னைக்கு இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து பேசுவீங்க. எவ்வளவோ நாளைக்கு முன்னாடி நீங்க மறந்த சில நல்ல மெமரிஸை இப்ப நீங்க கொண்டு வரலாம். அந்த நண்பர்ட்ட பேசுறப்போ நிச்சயமா நீங்க நேத்து உங்க ஆபீஸ்ல நடந்த சண்டைய பத்தி பேச போறதில்ல. உங்க பார்ட்னர் கூட ஏற்பட்ட மனஸ்தாபத்தை பத்தி புலம்ப போறதில்ல. நான் சொன்ன இந்த விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாராவது ஒரு நண்பர் இல்ல ரிலேட்டிவ் எடுத்துக்கோங்க. அவங்க கிட்ட நீங்க மினிமம் 2ல இருந்து 3 வருஷம் பேசியிருக்க கூடாது. அப்படி ஒரு நண்பர் இல்ல உறவினரை எடுத்துட்டு அவங்கள்ட்ட இன்னைக்கு போன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசி பாருங்களேன். பேசி முடிச்சுட்டு வச்சதுக்கு அப்புறமா நீங்களே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணிருப்பீங்க. ட்ரை பண்ணி தான் பாருங்க. 7வது செயல், உங்களுக்கான ஏதாவது ஒரு சின்ன சத்தியத்தை நிறைவேத்துங்க. நாம பல சமயங்கள்லயும் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு ஒவ்வொரு நாள் காலையிலயும் முடிவெடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு போறப்போ அதுல எதையும் செய்யாம தான் தூங்க போவோம். அப்படி இல்லாம இன்னைக்கு நீங்க உங்களுக்காக ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இதை நான் செய்ய போறேன்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு நான் லஞ்ச் டயத்துக்கு சாப்பிட போறேன், இல்ல காலையில எக்ஸசைஸ் ஒரு 2 நிமிஷம் செய்ய போறேன், இல்ல இன்னைக்கு நைட்டு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் தூங்க போறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன செயலா இருக்கலாம். அந்த ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கோங்க. செய்யறதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு அதை நிறைவேற்றவும் செய்யுங்க. இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு சின்ன சத்தியம் உங்களுக்காக செஞ்சுட்டு அதை நீங்க நிறைவேற்றுறப்போ நீங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையானது பில்டப் ஆகும். செல்ஃப் ட்ரஸ்ட் எப்போ அதிகமாகுதோ அப்போ உங்களுடைய இன்னர் பீஸும் அதிகமாகும். அதனால இன்னைக்கே ஒரு சத்தியம் செய்யுங்க, அதை நிறைவேற்றவும் செய்யுங்க. 8வது செயல், சத்தத்தை குறைங்க. நீங்க எந்த செயல் செய்தாலும் பேக்ரவுண்ட்ல எதையாவது ஓட விட்டுட்டே செய்யறதுன்னா அந்த நாய்ஸை இன்னைக்கு நிறுத்துங்க. நீங்க நினைக்கிறத விடவும் அதிகமா தேவையற்ற சத்தமானது உங்களுடைய எனர்ஜியை ரொம்பவே ட்ரெயின் பண்ணும். ஆனா அமைதியானது சத்தமே இல்லாம உங்களை ஹீல் பண்ணும். அதனால உங்களுடைய போனை கொஞ்ச நேரம் மியூட் மோட்ல போடுங்க. எப்பவும் ஓடிட்டே இருக்கிற டிவியை ஆஃப் பண்ணுங்க. காதுல மாட்டிட்டே இருக்கிற ஹெட்போன்ஸுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. 9வது விஷயம், இயற்கையா இருக்கிற ஒரு விஷயத்தை தொட்டு உணருங்க. இயற்கைங்கிறது எப்பவுமே மைண்ட் அண்ட் பாடி ரெண்டையுமே காம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நம்மளுடைய டெய்லி லைஃப்ல இயற்கையில இருந்து நம்ம ரொம்ப தூரம் விலகி வந்துடுறோம். அது கூட எந்த ஒரு
கான்டாக்டும் நம்ம வச்சுக்கிறதே கிடையாது சொல்லப்போனா. இன்னைக்கு அப்படி இல்லாம ஏதாவது ஒரு இலையை எடுத்து தொட்டு உணர்ந்து பாருங்க. அந்த இலை எப்படி இருக்கு? அத தொட்டு பார்க்குறப்ப எப்படி இருக்கு? அதுக்குள்ள ஓடுற அந்த நரம்புகள் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. இல்லையா ஒரு மரத்த அன்போட தடவி குடுத்து பாருங்க. அந்த பட்டையானது எப்படி சொரசொரப்பா இருக்குன்றத ஃபீல் பண்ணுங்க. கொஞ்சம் மண்ண உங்களுடைய கைகள்ல எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த ரஃப்னஸ உணர்ந்து பாருங்க. இந்த மாதிரி இயற்கையா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த இன்னைக்கு டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்க. உங்களுடைய மைண்ட் ஆனது என்ன மாதிரியான ஒரு காம் ஸ்டேட்டுக்கு இம்மீடியேட்டா போகுது அப்படிங்கிறதையும் சேர்த்தே அனுபவிச்சு பாருங்க. 10வது செயல், உங்களுடைய மொபைல் போன உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. நீங்க வீட்ல இருக்கீங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல சமைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் செய்யறப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு உங்களுடைய போன உங்க வீட்ல இருக்கிற வேற ஒரு ரூம்ல வச்சுட்டு வந்துரலாம். இந்த மாரி செய்யறப்போ அடிக்கடி அந்த போன செக் பண்ற பழக்கம் இருக்காது. இல்ல போன்ல மெசேஜஸ் வந்து உங்கள அந்த வேலையில இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற வேலையும் அங்க நடக்காது. ஏதோ ஒரு விதத்துல நீங்க எந்த செயல் செஞ்சுட்டு இருக்கீங்களோ, அந்த செயல்ல முழுமையா ஈடுபட்டுட்டு இருப்பீங்க. இதுக்காகவே ஒரு 20 நிமிஷம் ஒரு நாள்ல ஒதுக்கி பாருங்க. அந்த டைம்ல உங்க போன் வேற ரூம்ல இருக்கட்டும். நீங்க அதுல இருந்தும் அது குடுக்குற நோட்டிபிகேஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இது எல்லாத்துல இருந்தும் விலகி இருங்க. நீங்க செய்யற செயலுக்கு உங்களுடைய முழு விழிப்புணர்வையும் தந்து பாருங்க. இப்படி நீங்க செய்யறப்போ அந்த வேலையானது உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியையும், மன நிறைவையும் குடுக்கறத நீங்க உணர்வீங்க. 11வது செயல், நீங்க மூச்ச வெளிவிடுற நேரத்த அதிகரிங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம டென்ஷன் ஆகுறப்பயும், பரபரப்பு ஆகுறப்பயும் மூச்ச ஆழமா உள்ளிழுத்து வெளிவிடணும்னு தெரியும். ஆனா இன்னைக்கு நான் சொல்லப் போறது அதுல இருந்து கொஞ்சம் ஸ்லைட்டா வேறுபட்ட ஒரு செயல். நீங்க மூச்ச இழுக்கிற நேரத்த காட்டிலும் மூச்ச வெளிவிடுற நேரத்த அதிகரிச்சு பாருங்க. இது நிஜமாவே ஒரு பெரிய எஃபெக்ட்ட இம்மீடியட்டா உங்களுக்குள்ள கொண்டு வரும். இந்த மூச்ச அதிகமா வெளிவிடும் போதெல்லாம் உங்களுடைய நரம்பு மண்டலமானது ரொம்பவே காம் டவுன் ஆகும். சேஃபா ஃபீல் பண்ண தொடங்கும். இதனால உங்களுடைய மைண்ட் எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பரபரப்பா இயங்கிட்டு இருந்தாலும் சரி, இம்மீடியட்டா ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடும். எப்பெல்லாம் நீங்க பரபரப்பாகுறீங்கன்னு தோணுதோ, இம்மீடியட்டா ஃபியூ பிரெத்ஸுக்கு மூச்சு நிதானமா உள்ளிழுங்க. அந்த மூச்சு இழுத்த நேரத்தை விடவும் அதிகமான நேரத்திற்கு நிதானமா மூச்சை வெளியேற்றுங்க. இந்த மாதிரி நீங்க செய்யறப்போ மூக்கு வழியாவும் மூச்சை வெளிவிடலாம், இல்ல வாய் வழியாவும் நீங்க மூச்சை வெளிவிடலாம். உங்களுடைய டேஸ்க்கு நடுவுல அப்பப்ப செஞ்சு பாருங்க. இந்த செயலானது உங்களுடைய லைஃப்ல இருக்கிற அந்த பரபரப்பு தன்மையை உடனடியா ஒரு ரீசெட்டுக்கு கொண்டு வரும். அடுத்து நான் சொல்ல போறது ரொம்பவே ஒரு அழகான ஒரு செயல். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைஃபை நிதானத்துக்கு கொண்டு வரக்கூடிய இந்த செயல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. 12வது செயல், கவிதை வாசிங்க. நிறைய பேருக்கு கதை படிக்கிற, கவிதை படிக்கிற பழக்கம்லாம் இல்லாம இருக்கலாம். உங்களுக்கும் அந்த பழக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல. இனிமேலாவது ஒரு நல்ல கவிதை புத்தகம் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கவிதை புத்தகத்துல இருந்து ஏதாவது ஒரு கவிதையை எடுத்துட்டு ஒரு நாளைக்கு ஆத்மார்த்தமா வாசிச்சு பாருங்க. நான் உங்களுக்காக இன்னைக்கு கல்யாண்ஜியோட ஒரு கவிதை சொல்ல போறேன். நீ வருவதற்காக காத்திருந்த நேரத்தில்தான் பளிங்கு போல் அசையாதிருந்த தெப்பக்குளம் பார்க்க ஆரம்பித்தேன். தலைகீழாய் வரைந்து கொண்ட பிம்பங்களுடன் தண்ணீர் என் பார்வையை வாங்கிக் கொண்டது முற்றிலும். உன்னை எதிர்பார்ப்பதையே மறந்துவிட்ட ஒரு கணத்தில் உன்னுடைய கைகள் பட்டு உடைந்தது கண்ணாடி குளம். நீ வந்திருக்க வேண்டாம் இப்போது. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கவிதை போதும். அந்த நாளையே அழகா மாத்துறதுக்கு. இதுவரைக்கும் நீங்க கவிதையே வாசிச்சதில்ல அப்படின்னாலும் பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு செயல உங்களுடைய லைஃப்க்குள்ள கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. ஏன்னா இந்த கவிதைகள், கதைகள், பாடல்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம லைஃப மேலும் மேலும் அழகாக்கும். நான் நம்ம சேனல்லயே எத்தனையோ விதமான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ், பர்சனாலிட்டி சேஞ்சுக்கான ஹேபிட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நிதானம் தரக்கூடிய, நம்ம லைஃப ஸ்லோவாக்கக்கூடிய இந்த விஷயங்களும் ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய லைஃப அர்த்தமானதா மாத்துது. இதுவரைக்கும் இந்த மாதிரி செயல்களுக்கு உங்களுடைய லைஃப்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல, இதுக்கான நேரத்த நீங்க ஒதுக்கல அப்படின்னா, இன்னைக்கே இத தொடங்குங்க. இதுக்கான நேரத்த கொடுங்க. இந்த செயல்கள்ல உடனடியா ஈடுபடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த 12 செயல்கள்ல எந்த செயல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? இதுல நீங்க எதை உடனடியா உங்க லைஃப்ல கொண்டு வர போறீங்க? எனக்கு நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யார் ஒருத்தர் அவருடைய லைஃப பரபரப்பா இயங்கி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவருடைய லைஃப்லயும் நிதானத்தையும், பாசிட்டிவ் வைப்ஸையும் உடனடியா கொண்டு வாங்க. உங்கள நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.